இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா வச்சு எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பீன்ஸ் மாதிரி உள்ளது தான். இது வந்து ரெட் கலரில் உள்ளது எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து இதை முதல் நாள் நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் குக்கரில் போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். அந்த தண்ணியோடய எடுத்துக்கணும். இதுக்கு வந்து அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயத்தை தான் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதை போட்டு அதை நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண முடியாத இப்போ உள்ள தக்காளியெல்லாம் கரைய மாட்டேங்குதுல்ல, அப்படி நம்ம மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சிலெலாம் அடிக்கலை. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணதை தான் போட்டிருக்கேன். அது வதங்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் நான் உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும். அந்த பீன்ஸ் வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவா. இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு நல்லது. அது மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும். இது வந்து இதில் நிறைய நல்ல புரோட்டீன் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து நான் கட் பண்ணி போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். இந்த இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி செஞ்சாலும் சரி, குருமா செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த நான் காமிக்கிறது நல்லா வதங்கியிருக்க தெரியுதா தெரியல, நான் நல்லா வதக்கிட்டு தான் போடுவேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா அதனோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சு தான் சேர்த்துக்கணும். நம்ம குக்கரில் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். அந்த பீன்ஸை வந்து ராஜ்மா பீன்ஸை வந்து இப்போ தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் தான் சத்தெல்லாம் இருக்குது. தண்ணியை தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க. தண்ணியே இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நான் போட்டுட்டதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுட்டு நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் சோம்பு சீரகம் மட்டும் போட்டு ஒரு சின்ன மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த ராஜ்மா குருமா வந்து நான் இதுக்கு தான் வைக்கிறேன். இட்லி தோசைக்கு தான் வச்சுருக்கேன். இட்லிக்காக வச்சுருக்கேன். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் மாதத்தில் ஒரு 2 தரம் மட்டுமாவது வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக போதுமானு பார்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சதையும் தேங்காய் சோம்பு சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதலே போட்டாச்சுல அதை மட்டும் அரைச்சதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான ராஜ்மா பீன்ஸ் குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. அது ரொம்ப ஈஸி தான், நல்லா இருந்தது. இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதனோட மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதை வாங்கி இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கூட ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தான் வச்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரியே இதே மெத்தடில் நீங்களும் இந்த ராஜ்மா வந்து குருமா செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.